அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புனிதமான வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? என்னடா ப்ரோக்ராம் இது? சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஆகிரும் போல. பால்வாடி போக வேண்டியதெல்லாம் தலை தீபாவளி கொண்டாட வந்துச்சுடா. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குடிவா நீங்க அம்மால அட்மில் தானே பாத்துக்கிறா. அம்மா பிள்ளை குடியிருந்து பாத்துக்கிறா. தெடிவாடா என்ன தெடிவாடா, உனக்காக இருப்பேன் நான் கரெக்டா. என் லைஃப்ல இவனை நான் மிஸ் பண்ணக்கூடாது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவன் மட்டும்தான் என் புருஷனா வரும். போடுமா? ஃபர்ஸ்ட் எப்ப என்ன பார்த்த? அடி அடிச்சுட்டு பேசு. ஃபர்ஸ்ட் பாத்து அசியா பீஸ் ஒன்று மாட்டிக்குச்சு எனக்கு வந்து, ஓடி ஒளியாத சுத்தி ஃபுல்லா முட்டை சந்து, நீ தாண்டி எலக்ட்ரிக் ஈபி, ஐ லவ் யூ சோ மச் பேபி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு? சொல்லிட்டு அந்த சேர்த்துருந்தேன் அப்படின்னு வணக்கம் வணக்கம் சொல்லு, அவங்களுக்கும் சொல்லணும்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நம்மளை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்க லவ் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சிருக்கும். இங்க ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்களை வந்துட்டு ஒரு 5 minutes இன்ட்ரோ பண்ணிட்டு வந்துருவோமா? ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? மின்னல், எப்படி போயிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை? ஓகே, 2 பேருக்கும் வந்துட்டு இது தலை தீபாவளி இல்ல, தலை தீபாவளியை வந்துட்டு என் கூட தளபதி தீபாவளியா கொண்டாட போறீங்க. அது மட்டும் வந்துட்டு ஷுவரா தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே தம்பி, அவங்கள்ட்ட லவ் ஸ்டோரி கேட்டுருவோமா? நம்ம லவ் ஸ்டோரி ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவங்க இதை பத்தி கேட்டுருவோம். எதுவுமே சொல்லவே இல்லடா, நீங்களாவது லவ்வர்ஸா இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதுக்குள்ள எதுவுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே, முட்டை எப்போ ஆரம்பிச்சது உங்க காதல் கதை? மே மாசம். இந்த மே மந்த். இந்த மேல லவ் பண்ணி அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் லவ் பண்ணோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு வந்துட்டு தெரியும் எங்கெங்க எப்படி எப்படி பேசணும்னு. இவர் உண்மையை உளறி கொட்ட போறாரு. எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை? நல்லா தான் இருக்கு. சொல்லி கூட்டு வந்தாரா? அப்படி சொல்ல சொல்லி கொஞ்ச நாள் கூடியே இல்ல. ஏன் ஜெயில இருந்தேன், அதெல்லாம். சாரிப்பா, இதை வந்து போய் சொல்லிருக்கலாங்க. நான் வேற தெரியாதனமா நிறைய வார்த்தை விட்டேன். தம்பி, அக்காவை என்ன ஆனாலும் சரி, அக்காவை எப்படியாவது காப்பாத்திடணும், சரியா? சரி ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ஜெயிலெலாம் போயிட்டு வந்துருக்கீங்க? சும்மா தான், அது உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஓ, உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? ஓகே, உங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா ப்ரோ? எப்படி முட்டை மேலே எப்படி லவ் வந்தது உங்களுக்கு? அவங்க நீங்க எப்படி கூடுங்க? பேர் சொல்லி கூடுங்களா? அப்படின்னு தான் உண்டு. அபின் தான் கூடுவீங்க. எப்படி லவ் வந்தது? அபி எப்படி பிடிச்சது உங்களுக்கு? எதனால பிடிச்சது? தொண்ணூத்தொன்னு பேசினே. அதனால அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணும்போது தொண்ணு பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐயோ யாண்டா இவ்வளோ கல்யாணம் பண்ண அப்படி இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு வச்சுக்க, அப்படியே கொட்டிடுவாரு அவர் எல்லாத்தையும். அப்படிலாம் லவ் உண்மையதான் சொல்லுவான். உண்மையதான் சொல்றாரு. அதான் உண்மையதான் சொல்றாரு. கூட இருக்க நான் சொல்றதா அவனும் சொல்லுவான். அதுதான் நான் சொல்றது உண்மைதான் அவன் சொல்றது. ப்ரோ, உங்க பேரு ப்ரோ? பரத். பரத். நீங்க மட்டும் அது கூட சேர்ந்தா பேர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. சின்சான். சரி ஓகே, மாத்திட்டேன் கம்ப்ளீட்டா. அவங்களுக்கு அப்பையில இருந்தே சின்சான் தான் பேரு. உண்மையான பேர் வந்து அவங்களுக்கு பரத். பரத், சின்சான், முட்டை, அபி. ஓகே, ஃபர்ஸ்ட் கேமுக்கு போயிடலாமா? ஏன்னா வந்து தலை தீபாவளி வந்துட்டு ஒரு கேம்ஸ்லாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு பாட்டு பாடி உங்களை செம்மையாக என்டர்டெயின் பண்ண போகிறாங்க. ஷோக்குள்ளே போயிடுவோமா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விளையாண்டுருப்போம் இந்த மாதிரி. உங்களை ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இந்த கேம் வந்துட்டு இருக்க போகுது. நான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் ஒரு ஸ்லேட் வச்சு நீங்கள் இந்த சைடு ஒருத்தரும் அந்த சைடு ஒருத்தரும் ஒரே பதில் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு, இப்போ உங்க வைஃபுக்கு என்ன பிடிக்கும், உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னு எழுதுங்க. பிடிக்கும்னா ஃபுட் இல்ல இந்த உலகத்துல என்ன பிடிக்கும்னு எழுதுங்க. இந்த உலகத்துல என்ன பிடிக்கும்னு எழுதுங்க. கேட்க கூடாது.
ஓகே, உங்க பார்ட்னருக்கு எந்த விஷயத்துல ரொம்ப கோவம் வரும்? அதை எழுதுங்க. உங்களுக்கு என்ன கோவம், எதுல கோவம் வரும் அதிகமா, அவங்களுக்கு என்ன கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதை சொல்லக்கூடாது, எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. அவங்கள திட்டணும்னு தோணுச்சுன்னா அதையே எழுதுங்க ஸ்லேட்ல. நீங்க என்ன கண்ணாலே பேசிக்கிறீங்க? அவனை பார்க்க சரி ஓகே. இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டா லவ் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கலாம். அது ஏன்? கூடயே இருக்கும்ல, அதனால எல்லாமே தெரியுது அவங்கள பத்தி. அப்பனா போய் சொல்லலாம், எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க சக்தி? கல்யாணம் ஆயிட்ட பிறகு ரொம்ப சண்டை வரதுக்கான ரீசன் என்ன? லவ் பண்ணும்போது சண்டை வந்தா சீக்கிரமா முடிக்கணும்னு யோசிப்போம். கல்யாணம் பண்ணா பக்கத்துலயே தானே இருக்காங்க, அதனால இப்போ ஏதோ ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அது பிடிக்கும்னு எழுதிட்டீங்க, எது பிடிக்காதுன்னு எழுதணும்ல. ஆ பார்க்க தானே போறேன் ஸ்ரீஜாவோட. ஃபைனல் கொஸ்டினா, உங்க பார்ட்னரை எதுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதை ஒரே ஆன்சரா எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? கொடுங்க. சரி ஓகே. இப்போ 2 பேரும் வந்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு இந்த வேர்ல்ட்லேயே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு துர்கா வந்து சக்திக்கு கானா பிடிக்கும்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு அவர் தெரியலன்னு எழுதியிருக்காரு. அவருக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கே தெரில. உனக்கு கானா பிடிக்காதா? நிறைய பிடிக்கும்ல. ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா கூட கரெக்டாக இருக்கும்ல. அது மட்டும் மீன் பண்ணக்கூடாதுல்ல. மீன் பண்ணாம சிக்கன் பண்ணலாமா? மட்டனே பண்ணலாம். தீபாவளி கிழமை தலை தீபாவளி கிழமை பண்ணுவாங்க. சரி ஓகே. துர்காக்கு என்ன பிடிக்கும்னதுக்கு வந்துட்டு 2 பேருமே கரெக்டாக அம்மான்னு எழுதியிருக்காங்க. அவ்வளோ பிடிக்குமா அம்மாவை? சரி ஓகே. இப்போ ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு ரன்னிங் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா வந்துட்டு துர்கா ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு துர்கா அம்மா பேசும்போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அதே கொஸ்டினுக்கு வந்துட்டு இவங்க இந்த கப்பல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓ, ஆனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு சான் தான் ரொம்ப பிடிக்கும், பரத்தை தான் பிடிக்கும்னு எழுதியிருக்காங்க. தெரியலையே, என்ன ப்ரோ? அதான் பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப. அது ஃபர்ஸ்ட். இப்போ அப்பாவை விட இவன் எனக்கு மேலே வந்துட்டான். அந்த பொண்ணு அப்பா பற்றி அப்படி பேசிச்சு அன்னைக்கு. அப்பா விட இவன் தாங்க முக்கியம் அப்படின்னும் போது உங்களை எவ்வளோ பெருசாக நினச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி ஓகே. முட்டைக்கு சானுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் இந்த உலகத்துலன்னு கேட்டால் முட்டை பிடிக்கும். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? அம்மா பிடிக்கும்னு எழுதிருக்கீங்க. 2 பேரும் என்னடா உள்டாவா இருக்காங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அடிக்கடி ஃபீல் பண்ணுவான். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு எதுக்காக கோவம் வரும் நிறைய உங்கள் பார்ட்னருக்கு அப்படின்னு கேட்டது வந்துட்டு, சக்திக்கு வந்துட்டு சாப்பிடலைன்னா கோவம் வரும்னு சொல்லிட்டு துர்கா எழுதியிருக்காங்க. அவனுக்கே தெரியல என்ன எழுதுனது. வந்துட்டேன். இது யாரெல்லாம் வந்து டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன். அவ பட்டா நானும் கோவப்படுவேன். அவ பட்டா நானும் கோவப்படுவேன். ஓகே. நான் கேட்டேன். எனக்கே தெரியல. அப்பவே எங்க அப்பாக்கா தான் மெட்டாச்சு ஸ்கூல்ல அனுப்பி. சரி ஓகே. ஆனா அவ கோவப்பட்ட எதுக்கு கோவம் வரும்னு கேட்டா, அவ கோவப்பட்டாலே உங்களுக்கும் கோவம் வந்துருமா? சரி ஓகே. துர்காக்கு எல்லாத்துக்கும் கோவம் வருமா? அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா எல்லாத்துக்கும் எனக்கு கோவம் வரும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்களாடா? ஆனா ஆளை பார்த்தா அப்படி நம்பவே மாட்டாங்க. இந்த மூஞ்சி பாருங்களேன். இந்த மூஞ்சி வந்துட்டு எல்லாத்துக்கும் கோவப்படுற மூஞ்சி மாதிரியே இருக்கு. கோவம் படாதீங்க ரொம்ப, சரியா? அந்த கப்பல என்ன எழுதுங்க. சாப்பிடலன்னா வந்துட்டு கோவப்படுவாங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா கோவம் வருமா இல்ல அவர் சாப்பிடாம? சோறு தான் முக்கியம். சோறு இல்லைன்னா கோவம் வந்துடும். அவங்க சாப்பிடலன்னா கோவம் வருமா? சாப்பிடவே மாட்டான் நைட்லாம். அப்படியே 10 ரூபாய் எழுப்பி சாப்பாடு ஊட்டி தான் போடுவோம். அது ரொம்ப நல்ல விஷயம். சாப்பிடாம இருக்கவங்க வந்துட்டு எழுப்பி சாப்பாடு ஊட்டிலாம் விடுறீங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு சானுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா, வெளியில சுத்தினா பிடிக்காதா? முட்டை வெளியில சுத்தினா பிடிக்காதா உங்களுக்கு? நான் வெளியிலே போறதில்ல பார்க்கலாம். எனக்கு வந்து
இல்ல கோச்சிங் போயிடுறா. ஆனா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா எதுக்கு கோவம் வரும்னு கேட்டதுக்கு எதுக்குமே கோவம் வராதுன்னு எழுதியிருக்காங்க. இல்ல கோச் சண்டை வந்துடுறாங்கன்னா போயிடுவா கிளம்பி. அப்படியா? ஆமா கோவத்தெல்லாம் காட்ட மாட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன். எங்க போவீங்க? எங்கடா போய் உட்காந்துருப்பேன், ஃபோன் பண்ணுவேன், அப்புறம் கோவம் போன உடனே வீட்டுக்கு வந்துடுவேன். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு சக்தி என்ன பேசுனாங்க சொல்லியிருக்காங்கன்னா கோவப்படுவா, அது பிடிக்காது அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட? அதே தானே. சரி ஓகே, 2 பேரும் வந்துட்டு கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. இங்கே பாவோம், இங்கே அப்படியே உள்டாவும் எழுதியிருக்காங்க எல்லாம். அது வெளியில் சுற்றினா பிடிக்காதா முட்டைக்கு? நீங்கள் வெளியில் சுற்றினாலும் பிடிக்காதா? ஆமா, நான் வெளில சுத்தினாலும் பிடிக்காது, எனக்கும் அவன் வெளில சுத்தினா பிடிக்காது. வீட்டில் இதுதான் எனக்கு புரியல. வெளியே போனால் நீங்கள் 2 பேர் தான் போகணும், தனித்தனியாக போகக்கூடாது. சரி ஓகே. சானுக்கு வந்துட்டு என்ன பிடிக்காதுன்னா பைக் ஸ்பீடாக போனால் பிடிக்காதா? அவங்க ஸ்பீடாக ஓட்டுவாங்களா? அவளுக்கு பிடிக்காதா? ஏன்? எல்லாம் ஒரு அக்கறை தான். பயம். லாஸ்ட்டாக வந்துட்டு உங்கள் பார்ட்னர் கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்துட்டு அதனால உங்களுக்கு பிடிக்கும். இது ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பீங்க. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அம்மா போல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்படியே முட்டை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களா ப்ரோ? நல்லா தான் பார்த்துப்பா. சரி ஓகே. இது வந்துட்டு நான் இந்த ரவுண்டு எதுக்காக எல்லாத்துலேயும் வைக்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு நேரில் கேட்டுக்க மாட்டாங்க உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது அப்படின்னு கேட்டுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இப்படி எழுதியாவது தெரிஞ்சுக்குவாங்கல்ல, இதுதான் அவளுக்கு பிடிக்கும் இதுதான் அவளுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக வச்ச ரவுண்டு தான் இது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? 2 கப்புள்ஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக விளாண்டிங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த கப்பலில் வந்துட்டு இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, இங்கே வந்துட்டு தம்பி நல்லா பாட்டு பாடுவார். 2 பேரும் வந்துட்டு பாட்டு பாட போகிறீங்க. பார்ட்னரா வாடி செல்லும் பார்த்துக்கிறேன் உன்னை வச்சு, லைஃப் லாங் ட்ராவலே போக வேண்டி உன் கையை பூச்சி, லைட்டாகவும் கணத்தை கச்சிப்பேன், அடி டைட்டா உன்னை கட்டி புச்சிப்பேன், உன்னோட கூந்தல் வாசம் ஊரை சுத்தி வீசுமடி, உலகமே ஆசைப்பட்டு உன் அழக பேசுமடி, நேராவா ரோட்டு சைடு நம்ம பேரா போல நைட்டு ரைடு, அசியா பீஸ் ஒண்ணு மாட்டிக்குச்சு எனக்கு வந்து, ஓடி ஒளியாத சுத்தி புல்லா முட்டை சந்து, நீ தாண்டி எலக்ட்ரிக் ஈபி, ஐ லவ் யூ சோ மச் பேபி, உன்னை நான் பார்க்க அடித்தட்டி உன்னை தூக்க, உன் வீட்டுல பொண்ணை கேட்க என் ஃபேமிலிய கூட்டின்னு வருவேண்டி, உங்க அப்பன் கிட்ட பேசி நீ என்ன பத்தி யோசி, உன் ஃபேமிலிய தூசி என்ன எதுகளை நான் எழுத தருவேண்டி. சரி ஓகே தம்பி, நீ எப்போ கேட்டாலும் சூப்பராக பாடுறடா தம்பி. அவங்கள்ட்ட போயிடுமா? வாடா என் புருஷா, என் ஆசை ரொம்ப பெருசா, வாழ போறோம் நம்ம புதுசா, என்ன பார்க்குறிய ஒரு சைஸா, உன் கண்ணை பார்த்து விழுந்த, சிறக விரிச்சு வானில் பறந்த, உன்னோட ஏக்கத்தில் இருந்தேன், உனக்காக நான் பிறந்தேன், தேடிவாடா என்ன தேடிவாடா, உனக்காக இருப்பேன் நான் கரெக்டா. சூப்பர் சூப்பர். இவ்வளோ நல்லா பாருங்களே. இது நீங்கள் எழுதுனதா இல்லை வேற யாராவது? நீங்க பாடுற தம்பி. தம்பியும் வந்துட்டு ஒரு ரைட்டரு ஒரு சிங்கரு, அவரே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டார். ப்ரோ எப்படி இருந்தது அவங்க பாடினது உங்களுக்காக? கேட்டிருக்கீங்களா? இப்போதான் ஒரு முன்னாடி பாட மாட்டேன்னு சொன்னீங்க, பொய். அது வந்து எதுனா ஒரு ரெக்கார்டில் கேட்டிருப்பான். ஓ, ஒரு குட்டி சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க வந்து தனியாக தான் மேரேஜ் பண்ணாங்க. நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணோமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒன்று வச்சிடலாமா? இவங்க வந்து தனியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால ஓகேவா? சரி ஓகே, நாங்கள் பிடிங்க. இந்த மாலையை பார்த்தாலே எனக்கு இவன் மூஞ்சி தான் ஞாபகம் வருது என்ன பண்ணான்ட்டு. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேங்க. நீ தான் எனக்கு மேரேஜ்னு எனக்கே தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இது நல்லா இருக்கு. இது சும்மா போனாங்க, மண்டபம் காலியாக இருந்தது, கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து அதுதான் உண்மை, எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. சரி ஓகே. அடுத்த ரவுண்ட் வந்துட்டு இவங்க ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்றதுனால, சாரி பார்க்கறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி கேம்ஸ் தான் எடுத்துகிட்டு வர முடியும். பெரிய பெரிய கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் குழந்தைங்க தாங்க மாட்டாங்களே. இந்த லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தேன். நிஜமாவே லெமன் இந்த ஸ்பூன் தான் நீங்கள் கப்பலாக விளையாட போகிறீங்க. ஓகேவா? 2 ஸ்பூன் வாயில் இருக்கும், ஒரே ஒரு லெமன் இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பூனில் அந்த லெமன் இருக்குன்னா அது ஒரு ஸ்டெப்பில் வந்துட்டு அவங்க இதில் இது பண்ணணும். யார் அங்கே ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க தான் வின்னு.
அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா அந்த ஸ்பூன் அந்த லெமனும். ஐயோ வலிக்குது. பரவாயில்ல, சூப்பரா ட்ரை பண்ணீங்க 2 பேரும். இவங்க நல்லா ட்ரை பண்ணாங்கல்ல ப்ரோ, இவங்களாவது முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, இவங்க சூப்பரா விளாண்டிங்க. சரி ஓகே, இப்படிதான் வந்துட்டு வாழ்க்கையை வந்து 2 பேரும் பேலன்ஸ் பண்ணாதான் கொண்டு போக முடியும். அது வந்து இது எக்ஸாம்பிள் ஓகேவா, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பண்றேன்னு நீங்க பாத்துக்கோங்க. கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். நல்லா இருந்துச்சா? சரி ஓகே, போகும்போது ஃபீஸ் கொடுத்துட்டு போயிருங்க எல்லாம். ஓகே துர்கா, உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வாய் தாங்க ரொம்ப வலிக்குது. வாயோட ஸ்பூன் கொஞ்சம் பெருசா இருக்கு லைட்டா. சரி ஓகே, வெயிட்டா இருக்கா? இப்போ இதுல யாரு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இவர் கோஆபரேட் பண்ணல இல்ல நீங்க கோஆபரேட் பண்ணீங்களா? நீங்க தான். அப்ப நீங்க டேர் பண்ண போறீங்க. இதுல அவன் தான். இப்போ வைக்கிற எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எடுத்தோடனே கொஞ்சமா கிடைக்கணும், எடுத்து உள்ள சொருகுறாரு அப்படியே. அங்க பாரு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஐயோ போதுமா? நல்லா இருக்கா? இன்னொன்னு வேணுமா? சாப்பிட்றடி தங்கம்? போதுமா? ஒரு பாட்டு, இன்னும் ஒரு பாட்டு அப்படியே. என்னடா ஒரு ரியாக்ஷன் அவ்வளோ வரல. சரி ஓகே தம்பி, ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து எனக்கு என்ஜாய் விட்டு பண்ணிட்டீங்க. இப்போ அவங்கள பண்ண வச்சிரும். சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோ ரியாக்ஷன் வருது மூஞ்சில. 300 ரியாக்ஷன் வந்துருச்சு. நல்லா இருக்கா? புளிக்குதா? அப்ப பாட சொன்னா இப்ப பாடுறீங்க. நல்லா சாப்பிடுங்க. வேணாக்கா. எரும மாடு பாம்பு கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுருங்க. எப்படி இருந்தது இந்த கேம் உங்களுக்கு? தலை தீபாவளி எப்படி இருந்தது? காரமா இருந்தது. காரமா இருந்ததா? அப்படியே தரமா இருந்ததா? உங்களுக்கு எதுவும் இல்லையா? சாப்பிட்டுட்டு இருக்கா? அவ்வளோ நல்லா இருந்தது, வார்த்தையே இல்லை தம்பிக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்காரு. சரி ஓகே, உங்க ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்க மோஸ்ட்லி அவங்கள ஃபேன்ஸ்னே சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. ஃபேமிலி சூப்பர். எனக்கு ஃபேன்ஸுன்னு சொல்ல பிடிக்காது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எப்பயும் நாங்கள் இதே பண்ணலையா, எப்படி சொல்றது, புதுசாக நாங்கள் வீடியோஸ் போடுவோம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சார்பாஜி எம்டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. துர்கா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது அப்படிதான், நான் சும்மா வந்தேங்க, ஹஸ்பண்ட் கூப்பிட்டாருன்னு சும்மா வந்தேங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்க ஃபேன்ஸ்க்கு? எங்களுக்கும் வந்து உங்க சப்போர்ட் எப்பயுமே வேணும். அதே மாதிரி ஜிம் டிவிக்கும் உங்க சப்போர்ட் எப்பயுமே வேணும். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்க ஏதாவது சொல்லணும்? இந்த 2 கேங்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்துடுறாங்க. ஓகே, தீபாவளி கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போச்சு. தீபாவளினாலே வெடி வெடிக்கணும்ல, வெடி வெடிக்காம எப்படி தீபாவளி போகும்? வெடி வெடிச்சிடலாமா? என்னத்த? மிளகா பட்டாஸ் வாயில. சரி ஓகே, அப்போ இன்னொரு வெடி வெடிக்கலாமா? வேணாம்ல, அது ரியல் பட்டாசுக்கு போயிடலாமா? சொன்னா உன்னே தீபாவளிக்கு வெடிச்சிடுங்க. சரி ஓகே, வெடி வெடிச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? தம்பி ஒரு பாட்டு பாடுங்க, லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம். இல்லை வெடிக்கும் போது பாடலாமா? உங்க விருப்பம். சரி ஓகே தம்பி, நான் அக்கா எது சொன்னாலும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறேன். நான் போய் வெடி எடுத்துகிட்டு வந்துட்டா? ஃபைனலாக தீபாவளி அப்படின்னு வந்துட்டாலே வந்து வெடி வெடிச்சு ஆகணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு முன்னாடி விளக்கு வச்சுருக்கோம், அதை கொளுத்திட்டு வெடி வெடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடுங்க. கொளுத்து தெரியுமா? ஏன் தெரி 2 பேரும் சேர்ந்து. அடுப்பங்கர பக்கம் போனா தானே தெரியும் தீப்பெட்டிலாம் எப்படி கொளுத்துறதுன்னு. மக்கி போன வத்தி குச்சி எடுத்துன்னு வந்து கொளுத்துனே. அது நானா மேனுஃபேக்சர் பண்றேன். பார்த்தாங்க அங்க கொளுத்த முடியல, அதெல்லாம் கொளுத்த முடியலன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து எங்க கிட்ட கொளுத்தி அங்க கொளுத்தி பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய மனசு. ஐயோ பத்திக்கிச்சு. சரி, ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகுது. என்ன இப்படிதான் பிளாக்மெயில் பண்றாங்க. ஓகே சூப்பர். ஓகே, ஏன் அது தெரியலையே அவளுக்கு. உட்காந்துக்கோ, கால் வலிக்குதுன்னா வலிக்குதுக்க, புடவை கட்டி கடன் கேட்டு இருப்பேன். ஏய் இங்க போடாதடா. சரி ஓகே போமா.
இதெல்லாம் சின்ன வயசில் இது பண்ணியிருப்பீங்க. இப்போ தலை தீபாவளி அப்படின்றதுனால 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அப்படியே இப்போ 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து வெறுப்பேற்ற போகிறோம். ஓகேவா? யார யாரு? உங்களையா ப்ரோ? என்ன நான் விளக்காணி எங்களை வெறுப்பேத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க? நீங்க தான் சிங்கிளா நின்னுக்கிறீங்க. இருங்க ஒரே இடத்துல வச்சலாமா? சொல்லாதீங்க, ஒரே இடத்துல வச்சலாமா? இருங்க. பா வயிறுலாம் கபகபான்னு எரியுது. ஓகேவா? தீபத்தி 2 தீபத்தி. ஏய் 10 இருக்கும் சொன்னாங்க, 5 தாண்டா இருக்கு. ஏமாத்திட்டாங்க. இல்ல இதுல குப்பை இங்க போட வேணாம். நீங்களே இது பண்றீங்க சரியா? கொஞ்சம் ஃபன்னா ஏதாவது பேசிட்டே பண்ணுங்க, இல்ல பாட்டு. சரியா முட்டை ப்ரோ? நீங்களும் தான். எனக்கு பேச்சே வரல. ஏன் எரியுது? ஏவா நாங்க தான் கேட்கணும். ஏன் ஏன் போலாமா? சரி ஓகே. இப்போ மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால வந்துட்டு சுறுசுறு கம்பி இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிகள் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற எல்லாரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த சாகசம் காட்டுறேன், பக்கத்து வீட்டு ஃபிகரை உசார் பண்ணுறதுக்கு வந்துட்டு மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் கையில் தூக்கிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த ஒரு அட்வைஸ் வந்துட்டு இந்த இதை பற்ற வச்சுட்டு சொல்லிடுங்க சரியா? ஓகே கொளுத்திடலாமா? கொளுத்துங்க இருக்கீங்க. நீங்களும் வச்சிருங்க ப்ரோ. சக்தி அந்த இல்லடா, நல்ல பாட்டா பாடுறா. முட்டை உன்னை பார்த்தா பாட்டு பாடுறான். நான் சொல்றது முட்டை இல்ல மொட்டை. கடம்புரி ப்ரோ இங்க வச்சுக்கோங்க. ப்ரோ வா ப்ரோ, கடன் வாங்கிக்கோ ப்ரோ. சரி ஓகே, முட்டையும் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. டேய் என்கிட்ட எத்தனை வராதுடா. இப்ப இது இருக்கிற வரைக்கும் தான் வைக்க முடியும். காலி ஆயிடுச்சு. நீ வைக்கிடா அப்புறம் ஓட முடியலடா. யாரு பாவாடை பத்திக்குது? இன்னொன்னு வருது. துர்கா எங்க போயிட்ட? ஓகே நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணீங்களா? நீ பாட்டுக்கு ஒரு தனியா ஒரு இது சிங்கிள் இருக்குடா. சரி ஓகே, நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணீங்களா 4 பேரும்? எப்படி போச்சு இது? சூப்பராக போச்சு. பண்ணா போச்சா? சரி ஓகே. இப்போ நம்ம வெடிக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க. சும்மா கையில் கொளுத்தி போடுறது, இப்போ இவன் பண்ணால அவனை மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு அட்வைஸ் வந்து சொல்லிடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த வருஷம் தீபாவளின்னு இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தீபாவளி வந்தாலும் சேஃபாக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். பட்டாசு வந்து கையில் தூக்கி போடுறது அந்த மாதிரி வேலைலாம் பார்க்காம சேஃபாக ஹாப்பியாக ஃபன்னாக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.